அந்த கொடியை எடுத்துட்டு எல்லாம் ஜம்பிள் பண்ணிட்டா மேபி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறாங்க. நீ ஓகே. இன்னொரு 1 or 2 டேஸில் தெரியும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் டாக்ஸிக்காக போக வச்சு தான் சாச்சனாவை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி அவள் பண்ணாதான். ஸோ பட் அதுக்குள்ள பேர் அவள் வந்து வந்து மொத்தமா போய் 100% இல்லை, அதான் அவள் 100% இந்த ஷோக்கு சீசன் 8க்கு அவள் தான் கொலாட்ரல் டேமேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் சேனல் வேறு யாரையுமே டேமேஜ் பண்ணாது. வேற யாரும் இல்லை அங்கே டேமேஜ் ஆகி வெளியே வர்றதுக்கு. ஸோ சாச்சனா வில் பி த கோட். ஓகே. ஷி வில் பி த கோட். ஓகே. ஓகே. இந்த சாட்டர்டேவே அவள் வெளியே வந்திருக்கலாம். அவள் சிஸ்டர் எல்லாம் அங்கே வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. அவள் வெளியே வந்து சின்ஸ் த ஃபேமிலி ஹட் கம் நீட்டாக போயிருக்கலாம். பட் த லாஸ்ட் மினிட் 11th hourல தே ஸ்க்ரூட் இட் அப் அண்ட் சென்ட் வர்ஷினி. Okay. And So we next, have 3 more speakers. Let them please, talk. please, Yes, please. Vinith. சொல்லுங்க Vinith. Vinith பேசுறீங்களா? After now 21 yearsல வந்து உங்க வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. யாருக்கா கேக்குதா? சாம், வினித் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சாம்? இல்ல கேட்கல. வினித் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி கொடுங்க. ஓகே. எஸ், இப்போ அவர் பேசல அப்படின்னா வந்து எஸ் ஆஷ் நீங்க பேசலாம் ஆஷ். ஓகே. ஆக்சுவலா சார் சொன்ன பாயிண்ட்க்கு வந்து நான் சில பாயிண்ட்ஸ் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா வந்து இந்த வாட்டி கன்ஃபார்மா ஒரு மேல் வின்னர் சொல்றாரு. ஆக்சுவலி வந்து அது எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா சௌந்தர்யா வின் பண்றதுக்கான குவாலிட்டிஸும் அவங்க கிட்ட இருக்கும்னு எனக்கு நிறைய ஃபீல் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் காமிக்கல் எலமெண்ட்ஸ் அவங்க கேம்ல வந்து நிறைய சீன்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த சீன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது அப்படின்றத பொறுத்து நிறைய பீப்புள் சப்போர்ட் ஹார்னஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்து ஏன்னா இப்போ அந்த மாதிரி சீன்ஸ் கிரியேட் பண்றது தான் ஒரு சீசனோட டிஆர்பிக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் வந்து சௌந்தர்யா கிரியேட் பண்ணும்போது ஆப்வியஸா வந்து ஒரு சைடு வந்து கரெக்டுன்னு ஸ்டான்ஸ் எடுப்பாங்க, இன்னொரு சைடு ராங்குன்னு ஸ்டான்ஸ் எடுப்பாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் இவங்க கண்டென்ட் கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதனால வந்து சப்போர்ட்ஸ் இன்னும் நிறைய வர ஆரம்பிக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அசீம் அப்படிதான் வந்து சீசன் 6ல பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து சௌந்தர்யம் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வின்னிங் சான்சஸ் இன்னுமே அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ அந்த மாதிரி இந்த சீசன்ல வேற யாருமே அவ்வளோ பெருசா சீன்ஸ் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா வந்து அது நேச்சுரலாவே பண்றாங்க. பிளஸ் அதுக்கு ஆட் ஆனா அந்த காமிக்கல் எலமெண்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு வின்னர் குவாலிட்டியா தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால அவங்க வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. குட் சார். நீங்க சொல்றது வந்து பிஆர் ஆக நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன். பட் ஓகே சார். பட் பாய் என்ன சொல்றாப்ல அப்படின்னா முத்துக்குமரன் வந்து இல்ல பாய் நீங்க நினைக்கிறத தான் நான் சொல்றேன். தவறா இருந்தா நீங்க என்ன திருத்தலாம். முத்துக்குமரன் வந்து வின்னிங் மெட்டீரியல் இவர் தான் வின்னர்னு ஏன் வச்சு பாக்குறாங்க அப்படின்னா அவுட் சைடு அவர் தவறு பண்ணாலுமே சுட்டி காட்டாம ஒரு 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 ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு. உள்ள அவர் வந்து வாரத்துல ஏதோ பண்ணிட்டு அடுத்த வாரங்கள்ல அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னாலுமே ஸ்டில் அவரு தான் வோட்டிங் போல்ல வந்து அதிகமா இருக்க மாரி நமக்கு காட்டப்படுது. அது அன்அஃபிஷியலோ, அஃபிஷியலோ ஓகே. அப்படிதான் நமக்கு காட்டப்படுது. அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ட வச்சுட்டு தான் அஷ்ரப் பாய் வந்து ஹி இஸ் தேர். அது ஒண்ணுன்றத வந்து ஆல்ரெடி சேனல் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து அவர் மீன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஜெனுவினா யாரு விளையாடுறாங்க, யாரு வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவா இருக்கு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா, மெஜாரிட்டியா பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன நடந்தது என்ன எக்ஸாக்டா நீங்கெல்லாம் பக்காவா பார்த்துட்டு இருக்கீங்க 24/7 அண்ட் டெய்லி யூ ஹேவ் ஸ்பேஸ். நீங்க எல்லாமே எல்லாத்தோட கருத்தும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னோடது வந்து ஒரு திடீர்னு வரக்கூடிய ஒரு கருத்து. ஸோ நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா செகண்ட் வீக்லேயே முத்துக்குமாரன் தான் டைட்டில் வின்னர்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஓகே, அது ஒத்துக்கிறீங்க தானே? செகண்ட் வீக் அது கன்ஃபார்ம் அக்ரி பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்னு வேண்டாம். அந்த ஒரு வாரமே அவர் பேசுனதும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வச்சுட்டு செகண்ட் வீக்ல
ஒரு ஃபேஸ் ஒண்ணு உங்களுக்கு தேவை. அந்த 20 ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் எடுக்கணும். ஸோ யூ டுக் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே மெஜாரிட்டியா எடுத்தாங்க. முத்துக்குமரன் வில் பி த டைட்டில் வின்னர் ஃபார் ஷூர்ன்ட்டு. அது அப்படியே கேரி அவுட் ஆச்சு. கேரி ஆகி அந்த கிராஃப் அப்படியே பொங்கிட்டே வந்தது. வந்து நல்லா கிராஃப் ஏறிட்டு தான் இருந்தது. மத்தவங்க எல்லாமே ஸ்லோவா டிஸப்பியர்ட். யாருமே சீன்ல இல்ல. எல்லாமே நார்மல். எப்படி ஒரு இந்த ட்ராய் ஹார்ஸ் பெருசா இருக்குமோ, அந்த மாரி அவரு வந்து வளர்ந்துட்டாரு. மத்தவங்க எல்லாமே மிட்ஜெட் மாரி ஒரு ஸ்மால், ஸ்மால் பீப்பிளா தான் தெரிஞ்சாங்க. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு கம்பேரிசன் குடுத்தீங்க. ஈவன் தோ த காமிக் சென்ஸ் இந்த டாஸ்க்ல எல்லாமே பண்றாங்க. சௌந்தர்யா இஸ் பாசிபிள் டூ கோன்ட். நல்ல விஷயம் தான். நான் வந்து டே 1ல இருந்து ஐ டோன்ட் நோ ஹூ சௌந்தர்யா ஆல்சோ. பட் டே 1ல இருந்து அவங்க காமிக் சென்ஸுக்கும், அவங்களுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்க்கும் ஒரு ஃபேன் ஆகி, ஐ ஸ்டார்ட்டட் ஜஸ்ட் ஓகே. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தனித்தன்மை இருக்கு. வாட்டெவர் அவங்க டேலண்ட் எல்லாம் நம்ம போய் பார்க்கறதில்ல. பட் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கு. லெட்ஸ் ஸ்லோலி ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் லைக்கிங் டு புட் சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் ரைட் அப்ஸ் எழுதலான்னு பார்த்தேன். திடீர்னு என்னை பிஆர்ன்னாங்க. சார் அதையும் ஓகே. அதுக்கும் ஒத்துக்கிட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, ஆமா பிஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி போயாச்சு. ஸோ இப்ப நீங்க சொல்ல பிரகாரம், அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குன்னா மகிழ்ச்சி. நல்ல விஷயம் தான். இட்ஸ் குட். பட் அதே எஸ் சார். பட் அதே மாரி எஸ் சார். அதே மாரி இந்த மாரி வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் சீசன்ல இதே மாரி நடந்திருக்கு சார். என்ன ஓகே. அப்படின்னா சீசன் 4ல வந்து ரியோவையும் அதுக்கப்புறம் வந்து பாலாஜி முருகதாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் 50 டேஸ்க்கு வந்து வின்னர் மெட்டீரியல் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருந்தது. ஓகே. 50 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆரியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு ஆ. அவர் வந்து கம்ப்ளீட்டா ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஓவர்டேக் 6th பண்ணிட்டார். சீசன்லயுமே வந்து half ஆஃப் தி சீசன் விக்ரமன் தான் வந்து வின்னர் மெட்டீரியல் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருந்தது. ஆமா. அப்புறம் வந்து அசீம் வந்து டேக் கம்ப்ளீட்லி ஓவர் டுக் ஓவர். பண்ணிட்டாரு. ஸோ இங்க ஸோ அந்த 50 மாதிரி நாள் வந்து வந்து இப்போ முத்துக்குமரன் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு yes. 1 ஹார்ல வந்துட்டு முத்துக்குமரன் ஏதோ டாக்ஸிக்கா பேசியிருக்காருன்னு நான் ட்வீட் பார்த்தேன். என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஸோ நோ, நோ. அது வந்து டாக்ஸிக் கிடையாது பாய். என்னன்னா, அவர் வந்து ஓகே. ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஓகே. தவறான அந்த வார்த்தைகள் வார்த்தை தவறு தான் ஆக்சுவலா. இப்ப என்ன நான் உன்ன குளிப்பாட்டணுமான்றது அவர் கேட்கிறாப்ல. யாரு அது சௌந்தர்யா நான் நார்மலா காலையில இருந்தே கேட்கறாங்க. பார்த்துட்டு இருந்தேன். ஆமாமா. ஆனா, அது தப்பு கிடையாதே. தப்பு கிடையாதுன்னா, அது 1 ஹார்ல இன்டென்ஷன் தான் நம்ம காமிச்சிட்டாங்களா? பார்ப்போம். 1 ஹார்ல காமிச்சுட்டாங்க. 1 ஹார்ல ஓ! காமிச்சுட்டாங்க. ஆனா, அது தவறு தட் இஸ் கிடையாதே. வெரி பேட்ல. யா, யா. இவனுங்க எத எடுக்கணுமோ அத எடுக்க மாட்டானுங்க. ஆ இல்ல, ஆனா அதான் வந்து 1 அந்த ஹார் இன்டென்ஷன் தானே ரகசியம். பார்ப்பாங்க. இப்ப ஆடியன்ஸ் பார்க்கும் பொழுதுமே They'll see it with intention. கரெக்ட். அந்த They'll see it with இன்டென்ஷன் தவறு intention. கிடையாதே. அந்த இன்டென்ஷன் வந்து அவரோட ஆமா. தவறு அது கிடையாது. நோ, நோ. அது ம். வந்து ஒரு காமனர் வில் நாட் வாட்ச். அப்படிதான் வாட்ச் பண்ணுவான். ஓகே. நீங்க வந்து இந்த ஷோ பார்க்குறீங்க. யூ நோ இது இப்படிதான். உங்களுக்கு அதோடைய பாஸ்ட் தெரியும் இல்லையா? 2 கரெக்ட். மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா? லைவ்ல. அதையே கட் பண்ணி தான் போட்டுருப்பாங்க. அந்த இல்ல, இல்ல. கான்வர்சேஷனே உங்களுக்கு எக்ஸாக்ட்டா. தெரியும் இல்லையா? அந்த 2 கரெக்ட். மினிட்ஸ் முன்னாடி என்ன நடந்ததுன்னு. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. அதோட கன்டினியூஷன் தான் இதுங்கும்போது நீங்க சாதாரணமா கடந்து போயிருவீங்க. நான் அந்த 2 மினிட்ஸ் பாஸ்ட்ட பார்க்கல. நான் நேரா வந்தேன். இந்த விஷயத்த மட்டும் தான் பார்த்தேன். நான் அப்படி மட்டும் தான் எடுத்துக்குவேன். கரெக்ட். தட்ஸ் ட்ரூ. ஆச்சுங்களா? ஸோ ஐ அம் அ காமனர். நான் அது மட்டும் தான் எடுப்பேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அவன் பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொல்லுவீங்க, "இல்ல, இல்ல. நீ போய் காலையிலேருந்து பார்த்துட்டு வா. அப்போ எப்படி அந்த ஆ அந்த விஷயம் தெரியும்னு" விஷயம் அப்படி இல்லன்னு சொல்லி நீங்க மாத்தி ஆர்கியூமெண்ட்ஸ் அங்க தான் வரும். பட் இந்த 1 ஹார் எடிட் பண்ணி போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. தே டூ பக்கா ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தே வாட்ச் இட் அண்ட் அதுக்கப்புறம் தான் அத போடுறாங்க. ஸோ இத கன்வே பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அத தான் கன்வே பண்ணுவாங்க. தட்ஸ் ட்ரூ தான். ஆ அது ஸோ அது எனக்கு பொறுத்தவரைக்கும் அது இப்போ ஒரு அடின்னு தான் நெனைக்கிறேன் முத்துக்குமாரனுக்கு. ம்ஹ்ஹ்ம். இந்த 1 ஹார்ல அத காமிக்காமயே கடந்து போயிருந்திருக்கலாம். யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, மறந்திருப்பாங்க. நாளைக்கு ம்ஹ்ஹ்ம். காலையில மறந்துருவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் 1 ஹார்ல மொத்தமா ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ஒரு காதல்ன்ற பேர்ல நம்ம விஜய் விஷாலும், தர்ஷிகாவும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அத பத்தி ஆமாமா. மட்டும் தான் 3 இடத்துல காட்டுனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வந்து அத பத்தியே ஷூர். இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆ ம். பட் எனக்கு என்னன்னா, இதுல விஜய் விஷால் வந்து ஒரு கேவலமான ஒரு வேலை ஒண்ணு பண்றாப்ல. ஐ பெர்சனலி ஓகே. ஹேவ் நோட்டீஸ்ட் ஆல் த கான்வர்சேஷன்ஸ் ஃப்ரம் த பிகினிங் பிட்வீன் தெம் இன் த பாஸ்ட் ஒரு 1 1/2 வீக்ஸ்ல இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனு. அவரு எந்த இடத்துலயுமே எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லல. உனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துன்னா ரெஸ்பெக்ட் பண்றேன். அத நானுமே என்கரேஜ் பண்றேன்ற மாரி பேசுறாப்ல. அந்த பொண்ணுகிட்ட டைரக்ட்டா வேணான்றத இவரு சொல்லல.
அண்ட் தர்ஷிகாவுமே வந்து எல்லா இடத்துலயும் கூப்பிட்டு இப்ப ஜாக்லினோ, இல்ல பவித்ராவோ இவங்க கிட்டலாம் இத பத்திலாம் இவங்க பேசுறாங்க போல. அத வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷி சீரியஸ்ன்றத அவங்க கேட்கறாங்க. இவங்க கிட்ட அத கன்வே பண்ணும்பொழுது விஜய் விஷால் வேற மாதிரியும், தர்ஷிகா கிட்ட டைரக்ட்டா பேசும்போது வேற மாரி பேசுறாரு. இன்னைக்குமே வந்து என்ன சொல்றாருன்னா, மத்தவங்கலாம் வரக்கூடாது, வரக்கூடாது. இது எப்படின்னா வந்து ஆஸ் ஆஃப் நவ் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. இத நான் இப்ப தக்க வச்சுக்க சும்மா பேசிக்கிறேன். நான் வெளியில வந்து நான் என்னவோ அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் பிஹேவ் பண்ற மாரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இதையுமே இவங்க பெருசா வந்து சேனல்ல அட்ரஸ் லாஸ்ட் வீக் நடந்துச்சு. அத பத்தி கேட்கல. எதுவுமே பண்ணல. மேபி இது வளர வுட்டு ஒரு மாரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறமேட்டு வச்சு செய்யலாம்னு நெனைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஐ ஃபீல் ஹி இஸ் டேக்கிங் டபுள் ஸ்டாண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஐ ஃபீல் இத வளர விடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதானே உங்களுக்கு கன்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ். இன்னைக்கு முத்துக்குமரன் இன்னொரு வார்த்தை எவ்ரிதிங். சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, உள்ள ஓகே. வந்து தர்ஷிகா இருப்பாங்க. தர்ஷிகா வில் பி டாக்கிங் அபௌட் பவித்ரா. நான் அன்னைக்கே சொன்னனே, ராணவ் வந்து ஓகே தான்ற மாரி சொன்னனே அப்டின்னும்போது, முத்துக்குமரன் அழகா சொல்லுவாரு. "நீ ஒரு பிரச்சனையில மாட்டப் போற. அதனால உனக்கு வந்து துணையா ஒருத்தவங்க கூட வேணும். இன்னொரு காதல் ஜோடி வேணும்னு சொல்லிட்டு தானே நீ பவித்ராவ கோத்து விட பாக்குற." அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே ம். அழகா நாசூக்கா போட்டு அடிச்சிருப்பாரு. பட் அதுதான் உண்மை. ம். யூ ஆர் அபௌட் டு சே ஓகே. சம்திங். சொல்லுங்க பாய். நோ தட்ஸ் ஆல். ம். இது இந்த விஷாலோட திங் வந்து எபிசோட் வந்து கன்டின்யூ பண்றதுக்கு தான் விடுவாங்க. ம்ஹ்ம். அது இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஃபோர்ஸாவே கொஞ்சம் கன்டின்யூ பண்ணுங்கன்னு தான் இந்த சேனல் வில் ம்ஹ்ம். கீப் இட். அதுதான் அவங்களுடைய இதாகவும் இருக்கும். அப்படிதான் அதை எதிர்பார்ப்பாங்க ஆக்சுவலா. கரெக்ட் பாய். எஸ் அஸ்வினி ஸோ அஸ்வினி இஸ் தேர். உடனே இதை யா ப்ளீஸ் let them talk. நம்ம ஹாய் 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 அஸ்வினி. தாத்தா கூட வந்திருக்காரு. ஒரே நிமிஷம் நான் தாத்தாக்கு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய் யா தாத்தா. ஷோர் அம்மா பிடிஆர் ஆர்டர்ல போங்கம்மா. சரி ஹாய். தாத்தா. நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சார் 1 வாரம் ஆக போகுது. சொல்லுங்க அஸ்வினி. சார் குட் ஈவினிங் சார். இல்ல ஆக்சுவலி நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். அப்போ தர்ஷிகா விஷால் அந்த டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுல எனக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் இப்பதான் ஜஸ்ட் எபிசோட பாத்திரலாம். பிகாஸ் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன் நான் எபிசோட் இந்த நரேட்டிவ் கொடுக்குது அப்படின்றது. முத்துக்குமரன் பத்தினா இருந்தாலும் தர்ஷிகா விஷால் விஷயமா இருந்தாலும் சோ அது பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பார்த்த உட்கார்ந்த எபிசோட. ஒரு 3-4 இன்ஸ்டன்ஸ்ல அந்த கண்டென்ட் ரிப்பீட்லனா அதே ஏர்லி மார்னிங் ஒண்ணு, நேத்து நைட் ஒண்ணு, அப்புறம் இன்னைக்கு கடைசியில கிளைமேக்ஸ் ஒண்ணு, அந்த மாதிரி பல சீன்ல காமிக்கிறாங்க. அண்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா விஷால் தர்ஷிகா விஷயத்துல எனக்கு ஏதோ டவுட் வேற இருக்கு. அதையும் நீங்க யாராவது சொன்னா பெட்டரா இருக்கும். விஷால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு நிஜமா ஹோப் கொடுக்குறாங்க. அதுல வந்துட்டு அவ கிளியரா நோ எல்லாம் கொடுக்கலாங்க. ஓகேங்களா? அது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் எபிசோட்ல பார்த்த ஒரு டயலாக் இது. ஹி சேயிங் ஏதாவது இருந்தா நம்ம வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது நிஜமாவே அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்கறது தான். சோ ஆல்ரெடி ஒரு க்ரஷோ ஃபீலிங்கோ இன்ஃபாக்சுவேஷனோ வாட் எவர் ஒரு ஃபீலிங் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா தான் அதை பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே இல்லைன்னா பார்க்க தோணாது. ஃபார் எனிபடி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால அது ஒரு விஷயம். கண்டிப்பா ஹிஸ் கிவிங் ஹோப். இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, இவங்க திரும்ப நான் 2 நாளா பாக்குறேன். ஜாக் சொல்றா, ஜாக் ஏன் இப்படி பேசுறா, அன்ஷிதா இன்னைக்கு வந்து பேசுறா, தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆயிட்டே இருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல டிட் தர்ஷிகா கோ டு ஜாக், அன்ஷிதா, பவித்ரா அண்ட் டெல் தெம் நாட் டு டாக் அபவுட் திஸ்? இவங்க பேசுறாங்க சரி, நீங்க இதை பத்தி பேசாதீங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்களா இல்ல நான் அதை பாக்கலையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லல. பிளஸ் என்ன அவங்க என்ன கிட்ட போய் விஷால்ட்ட சொன்னதே இவங்க சொல்லும்போது தானே தர்ஷிகா தான் வந்து சொன்னதே. அது எனக்கு தெரியும். ம். கரெக்ட் அது எனக்கு தெரியுது. ஆனா விஷால்ட்ட பேசும்பொழுது எதுக்கு அவங்க இன்வால்வ் ஆகுறாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா விஷால் வந்து பிபி இப்படி சொன்னா ஒத்திப்பியாமா நீ ஆல் ஆஃப் தட் ஹீஸ் ஆஸ்கிங். அப்படித்தானே தங்கம் இப்படித்தானே தங்கம் எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் எனக்கு என்ன தெரியும்னா டிட் யூ டிரெக்ட்லி கோ டு தீஸ் கேர்ள்ஸ் அண்ட் டெல்? அதுக்கப்புறமும் அவங்க வந்து பேசினாங்கன்னா அது தப்பு தாங்க. பிகாஸ் 3வது மனுஷனா ஒருத்தவங்க போய் இன்வால்வ் ஆக தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஒரு பிக் பாஸ் வீட்ல நடக்கிற அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் அது. அதனால இன்வால்வ் ஆக தேவையில்லைதான். ஆனா இவ போய் தர்ஷிகா போய் அங்க சொன்னாலா இல்ல விஷால் போயிட்டு இந்த விஷயத்த அவன் வெளியில கன்வேவே பண்ணலன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அதை கேட்டேன் நானு. ஓகே. சொல்லல தாத்தா. நீங்க ஏதாவது பாத்தீங்களா தாத்தா? இப்ப அவங்க சொன்னாங்களா தாத்தா? நான் பாக்கல. என்னதுமா? தர்ஷிகா இது போய் ஜாக்லின்ட்டயோ இல்ல பவித்ரா இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அன்ஷிதா கிட்ட எல்லாம் வந்து இந்த லவ் மேட்டரை பத்தி நீங்க பேசாதீங்க இனிமே விஷால் கிட்ட அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சொன்னாங்களா? நான் பாக்கலையே. அப்படி சொல்லவே இல்லல்ல.
இவங்க தான் அவங்க ஏன் சொல்லுவாங்க? இல்ல இவங்க இன்னைக்கு பேசிக்கிறாங்க தாத்தா. 1 எபிசோட்ல இவங்க பேசிக்கிட்டாங்கல்ல. எதுக்கு வந்து தேவையில்லாம தேர்ட் பெர்சன் வந்து நம்ம 2 பேத்தோட விஷயத்துக்குள்ள வராங்கன்னு இவங்க பேசுறாங்க. பட் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் பண்ணதே தர்ஷிகா தானே. இப்ப நீ எல்லாத்துட்டயுமே சொல்ற, அதுக்கேத்த மாரி அடுத்தடுத்த ஸ்டெப்ல நீ நடந்துட்டு இருக்கேங்கும்போது, வீட்ல இருக்கவங்க அத பத்தி பேசதானே செய்வாங்க. ஆமா, பட் அத வந்து ஓப்பனா தானே பண்ணாங்க முதல்ல. எல்லார்ட்டையும் போய் சொன்னாங்க எனக்கு க்ரஷ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா பேசுறது, ஒருத்தர் ஊட்டி விடுறது, இதெல்லாம் சொல்லியே தான் தெரியணுமா நமக்கு? இல்ல தாத்தா, ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க தெரியுதுங்கிறத தாண்டி இன்னைக்கு தர்ஷிகா விஷால் என்ன பேசுறாங்க, அது இன்னும் லைவ்ல வந்துருச்சா என்னன்னு தெரியல. பட் நான் எபிசோட்ல தான் அந்த கண்டென்ட்ட பார்த்தேன். என்ன பேசுறாங்க நைட் அப்படின்னா, எதுக்கு மூணாவது அவங்க எல்லாம் எதுக்கு உங்ககிட்ட கேக்குறாங்க. அதான் ஆனா கோவமாவும் தர்ஷிகா கேட்கல. ஷி இஸ் வெரி ஹாப்பி அபவுட் தீஸ் டாக்ஸ் கோயிங் ஆன் இன் த ஹவுஸ் அப்படின்றதுதான் தெரியுது. ஆனா திரும்ப திரும்ப எதுக்கு மூணாவது மனுஷங்க இன்வால்வ் ஆகுறாங்கன்னு ஒரு விஷயம் அங்க வருது. அப்ப இந்த மூணாவது மனுஷங்க கிட்ட போய் நீங்க சொன்னீங்களா, பேசாதீங்க, இதுக்குள்ள இன்வால்வ் ஆகாதீங்க, இது எங்களுக்குள்ள இருக்கிற லவ் கண்டென்ட் ஆர் ட்ராக் whatever, அந்த விஷயத்த அவங்க சொல்லவே இல்ல. ஆனா 2 நாளா அதே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் பேசுறாங்க, பிகாஸ் இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா அன்ஷிதா ஒரு 1 hour பேசியிருப்பாங்க இந்த விஷயத்த பத்தி, விஷால உட்கார வச்சு பேசுறாங்க. நான் மியூட்டே பண்ணிட்டேன் லைவ், அந்த அளவுக்கு கிரிஞ்சா இருந்துச்சு பாக்குறதுக்கு நமக்கு. அதனாலதான் அது ஒரு குவெஸ்டனா வந்துச்சு எனக்கு, இவங்க டைரக்டா போய் பேசினாங்களா இல்லையா அப்படிங்கிறது. டன். வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா அஸ்வினி? இன்னைக்கு உங்களுக்கு 1 hour எபிசோட் ஆர் லைவ்ல சொல்லுங்க. ஆமாங்க, கடைசியில நம்ம நேத்து பேசின ஒரு விஷயங்க, தீபக்கோட கேப்டன்சி வாஸ் ரியலி குட். ஐ வாஸ் வெரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பண்ணுனது எல்லாமே. ஆனா கண்டஸ்டன்சில நான் அருணை பத்தி ஒண்ணு சொல்லியே ஆகணுங்க. நான் நேத்து இத ஸ்பேஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை பிக் பாஸ் வீட்ல வரும், அப்ப வந்துட்டு மிச்ச கேப்டன் எஸ்பெஷலி லாஸ்ட் வீக் மஞ்சரிங்கிறனால அவங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன், அவங்க மேல போய் பாஞ்ச மாதிரியோ தாவன மாதிரியோ கண்டிப்பா அருண் வந்துட்டு தீபக் மேல பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். அது இன்னைக்கு எபிசோட்ல லைவ்ல வந்துருச்சா இன்னும் நான் பாக்கல. ஐ திங்க் வரலன்னு நினைக்கிறேன் லைவ்ல, அது இன்னும் தெரியல எனக்கு. எபிசோட்ல ஒரு கண்டென்ட் காட்டுறாங்க 10 நிமிஷம், அந்த கடைசியில அந்த வெளியில கவுச்ல கார்டன் ஏரியால உட்காந்து பேசுற மாதிரி. அப்போ வந்துட்டு அந்த டிஸ்கஷன் பத்தி பேசுறாங்க, அந்த மஞ்சரி டஸ்ட்பின்ல கொட்டிட்டாங்க கடைசியில கொஞ்சம் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்ப அருண் வந்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வந்து அருணை கேக்குறாங்க, முத்துவ கேக்குறாங்க. there's a conversation going on, ஓகேங்களா? அந்த இடத்துல இல்ல நான் புரியுதுண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஓகேங்க நான் புரியுது, நான் பண்ண மாட்டேன்னா ஓகேண்ணா. Trust me, if it was Manjari, if it was Jacqueline, if it was Soundarya, this would not have been Arun's reaction to them. Only because it's Deepak. இதுல வந்து தீபக் நான் குறைய சொல்றேன், தீபக் அவரோட ரோலை கரெக்டா பண்றாரு. இதுதான் நேத்து நான் சொன்னேன், கண்டெஸ்டன்ஸ் அந்த ஆப்போசிட்ல இருக்க ஆளை, இதுதான் போன வாரம் பவித்ரா எடுத்து சொன்னா. இதுவே அந்த இடத்துல வேறொரு மேல் கேப்டன் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியான்னு கேட்டதுக்கு லிட்டரலி அருண் கிளவுனிசம் again proved because he did that again today. அவர் திரும்ப 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 திரும்ப, ஆனா அந்த இடத்துல தீபக்ங்கிறனால ரொம்ப ஈஸியா விட்டு போயிட்டாரு, கடந்து போய்கிட்டார், பிரச்சனை இல்ல. சோ அது நான் நோட்டீஸ் பண்ணேன், சோ அதை சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். that's true தானே. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணவா? சொல்லுங்க ஆஷ். ஷியோர். ஆக்சுவலா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தோணல. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஆக்சுவலி அருண் அப்பயே பிளாஸ்ட் ஆகிட்டு தான் இருந்தாரு. அவன் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே வந்து ஒரு உணர்ச்சி வசமா ஒரு ஆங்கர்ல இருந்தாரு. அந்த டைம் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கன்ஃபார்மா ரொம்ப பெருசா பிளாஸ்ட் ஆயிருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா தீபக் வந்து இதை முடிச்சிருங்க, முடிச்சுட்டு நம்ம வந்து பேசிக்கலாம் சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணாரு. ஸோ அந்த அந்த எமோஷன் வந்து அடங்கின அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு காமா பேசுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அருணுமே வந்து அந்த எமோஷன்ல தான் நிறைய வாட்டி பிளாஸ்ட் அவுட் ஆறாரு. அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண அப்புறம் நிதானமா பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. ஸோ அந்த மஞ்சரி கூட நடந்த டெஃபினட்டா இதை நான் அக்ரி பண்ண மாட்டேன். இல்ல அப்படின்னா தீபக் மஞ்சரி கூட நடந்த பிரச்சனை அப்போ அதே தீபக் தான் சொல்லுவாரு, இப்ப பேச வேணாம், இந்த ஸ்கிரீன் எல்லாம் ஓபன் ஆகட்டும், அப்புறமா நம்ம வெளியில போய் பேசிக்கலாம், இது உள்ள இருந்து பேச ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அருண் கண்ட்ரோலே ஆக மாட்டாரு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமங்க, இன்னைக்கு நீங்க சொன்னது நானும் பார்த்தேன் ஆஷ், நீங்க சொன்னதை நானும் பார்த்தேன். அந்த இடத்துல அதான் சொன்னேன், தீபக் ஆஸ் அ கேப்டன் அவரோட ரோல் கரெக்டா தாங்க பண்றாரு. அவர் மேல எனக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது, இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்றது இல்ல. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க ஒரு கேப்டன் எப்படி அணுகுறாங்க அப்படின்றது எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவர் ஆமாங்க கொந்தளிச்சாருதான் முத்துவுக்கும். அதுவுமே நீங்க வேணா பாருங்களேன், இதுவே உங்க பாய்ஸ் டீம்ல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதைதான் நான் டே 1ல இருந்து கேக்குறேன், ஏன் பாய்ஸ் கேங்க்ல கான்ஃபிளிக்டே வரல? அது எப்படி இத்தனை நாள் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்டே வராதா? அதுவே எனக்கு நம்பர் 1 ப்ராப்ளம். பட் லீவிங் தட் அசைட், கேப்டன்சின்னு வரும்பொழுது
அந்த இடத்துல அருண் கொந்தளிச்சாருதான், முத்து கூட அந்த கான்வர்சேஷன் போச்சுதான். அதுக்கப்புறம் வெளில போய் பேசிக்கலாம்னு சொல்லும் பொழுதுமே, அதுக்கப்புறம் பேசும்பொழுதுமே இதே தான் அங்கேயும் ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு அந்த ஸ்கிரீன் திறக்கட்டும், பிகாஸ் எவ்ரிபடி தீபக் kept repeating this that day. இந்த அன்னைக்கு ஸ்கிரீன் மட்டும் இல்ல, நடந்ததுக்கு நாங்கெல்லாம் வெளில அஸ்வினி போயிருக்கோம். சிம்பிள் மேட்டர் என்னன்னா, அன்னைக்கு காலையிலேயே ஒரு மோதல் வந்துருச்சு. நீ கேப்டனே ஆகல, நான் தான் கேப்டன். அருண் வந்து ஒரு மாதிரி பேசிட்டாரு. அது வந்து அவர் ஆமா மனசுக்குள்ளேயே இருக்கு. அவரே அந்த கிரீடத்தை கொண்டு போய் மஞ்சரிக்கு வச்சதை வந்து அருணால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஈவன் தோ ஹி வாஸ் ஜஸ்ட் கிவிங் இட், பட் அது ஃபுல் ஹார்ட்டடா வந்து கொடுக்கல. அந்த அந்த கேப்டன்சி எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணுன்றதுல அது அருணோட பங்களிப்பு மட்டும் நான் பார்க்கறதை தாண்டி எல்லாத்துக்குமே மெஜாரிட்டி பெண்கள் ஆண்கள்னு இல்லாம எல்லாத்துக்குமே சம உரிமை இருந்துச்சு. அந்த கேப்டன்சி எப்படியாவது இது பண்ணி விட்டுறணும்னு அந்த பட்டனை கொண்டு வரும்போது தான் எல்லாருமே வந்து புனிதர்களா மாறிட்டாங்க. ஓகே, அது கம்ப்ளீட்லி வேற வேற சினாரியோ. இன்னைக்கு வென் கம்பேர் டு திஸ் தீபக்னு மட்டும் நீங்க பாக்காதீங்க. பசங்கள்ல வேற யாரு இருந்தாலும் அன்லெஸ் அன்டில் இட் இஸ் முத்துக்குமரன், வேற யாரு வந்தாலுமே இவங்க இதே மாதிரி தான் நடந்துப்பாங்க. பட் கரெக்ட் கேர்ள்ஸ்ல யாரு கரெக்ட் கரெக்ட். வந்தாலுமே வந்து இவங்க இந்த சைட்ல ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்களா, அதுதான் பண்ண போறாங்க. இல்ல அந்த இடத்துல நான் ஜெண்டர்ங்கிறத தான் கொண்டு வரேன். தென் ஆமா கம்ஸ் தீபக்ங்கும் பொழுது வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு, டெஃபினெட்லி அது இல்லன்னு சொல்ல முடியாது. தென் ஜெண்டர் ஆல்சோ பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் நினைக்கிறேன். அந்த இடத்துல நான் கேர்ள்ஸ்லயும் ஜாக், சௌந்தர்யா, இல்ல பவித்ரா, தர்ஷிகா, ஐ திங்க் இவங்க யாரெல்லாம் ஆயிருக்காங்க, தர்ஷிகா தான் ஆயிருக்காங்க இல்லையா கேப்டன், ஆனந்தி ஆகல. மிச்சபடி நான் ஜாக்லின் சௌந்தர்யா எடுக்கிறதுக்கு ரீசன் ஃபார் ஷியோர் அருண் மட்டும் கிடையாதுங்க, மிச்சவங்க எல்லாருமே பவுன்ஸ் ஆகி வருவாங்கன்றதுதான் எனக்கும் தோணுது. சோ அது எங்க இருந்து அவங்களுக்கு அது இது வருது, ஏன் அந்த இடத்துல அவங்க பயாஸ்டா இல்லையா, அது அவங்களுக்கே தோன்றது இல்லையா? அதே மாதிரி எபிசோட்ல வந்துட்டு எனக்கு தெரியல, அந்த நிறைய பேர் முத்துக்குமரனுக்கு ரொம்ப நெகட்டிவா போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு டயலாக தவிர கடைசியில எல்லாம் எனக்கு அங்க முத்து வச்ச பாயிண்ட்ஸ் இந்த கடைசி கான்வர்சேஷன்ல எனக்கு அது ஃபேரா தான் பட்டுச்சு, எனக்கு அது அன்ஃபேரா எல்லாம் படல. அண்ட் ஐ இல்ல திங்க் அந்த ஒரு அந்த பாயிண்ட் இடத்துல தான் வந்துட்டு சொல்றாங்க அஸ்வினி. மதியத்துல இருந்தே காலையில இருந்து வந்து முத்து வந்து அதுதான் அந்த ஒரு ஓகே வார்த்தையை ஓகே வச்சு தான் பேசுறாங்க. பட் முத்துக்குமரன் மேல ஓகே ஓகே டெஃபினட்டா இல்ல. அதுக்கு அஷ்ரஃப் பை ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. யூ கைஸ் ஆர் ஓகே வாட்சிங், வி கைஸ் ஆர் வாட்சிங் 24/7, வி நோ ஈச் அண்ட் எவ்ரிதிங். பட் ஒரு காமனரா பார்க்கும்பொழுது ஒரு ஆடியன்ஸ்க்கு, ஏன்னா அந்த கான்வர்சேஷனே பாத்தீங்கன்னா கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. சோ தேர் ஆர் ஹை பாசிபிலிட்டி தட் ஆடியன்ஸ் அதை பார்க்கும்பொழுது இவன் பாரு எந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டான் பாத்தியா, அப்படிதான் பார்ப்பாங்கல்ல. அது வந்து ஆமா முத்துக்குமரனுக்கு நெகட்டிவா போகும். சோ அதை வந்து இவர் சொன்னார். தட்ஸ் ட்ரூ. நமக்கு தெரியும். ஆமா பட் வந்து 24/7 பாக்க நரேட்டிவ் வேற, எபிசோட் பாக்குறவங்களோட வியூ பாயிண்டே வேறையா இருக்கும். அது அதே எக்ஸாக்ட்லி. மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா லக்ஸுரி பட்ஜெட் ப்ரோமோவும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. அந்த லிஸ்ட்ல மேல படிக்கிறது அண்ட் தென் படிக்கிறதுன்றதுமே அப்படியே ப்ரோமோல அப்படியே வேற மாதிரி காட்டிட்டாங்க அது அப்படியே. ஆமா. இது யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாய். நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னா காஃபி பவுடர் வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க. இவங்க வந்து தோசை மாவு வேணும்னு சொல்லி நம்ம சாச்சனா கேட்பாங்க. ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா, காஃபி பவுடர் வாங்குனா என்டையர் வீக்குக்கே வரும் இல்லையா? தோசை மாவு வந்து ஒரே ஒரு வேளை மட்டும் தான் எல்லாருமே சாப்பிட முடியும். நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறது இல்லன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சாச்சனா வந்து இன்னொரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுல வந்து சாச்சனா மேல கரெக்ட்ன்னு சொல்றீங்களா? ஜாக்லின் மேல கரெக்ட்ன்னு சொல்றீங்களா? பிகாஸ் ஏன்னா இன்னொரு வாய்ஸ்மே எனக்கு கேட்டுச்சு. தட் நமக்கு தான் ஆல்ரெடி டீ இருக்குல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி வி வில் பி ஏபிள் டு ஹேவ் டீ அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதுமே நான் கேட்டேன். இதுல வந்து பவித்ரா ஆமா. சொல்லுவாங்க. இதுல வந்து டீ யாரு டீ இதுல யார் சொல்றது கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்க? சாச்சனா கரெக்ட்டா? இல்லனா வந்து ஜாக்லின் கரெக்ட்டா இந்த இன்ஸ்டன்ஸ்ல? நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்கீங்க. மன்னிச்சுக்குங்க. அவ்வளவு சட்டு I போட்டு. feel like it's Sachana's right. ஏன்னா I think காஃபியை சொல்லுங்க. விட ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க டீன்னு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க அந்த காஃபியோட 400 ரூபாய் வேலைக்கு 4 பேக்கெட் ஐ மீன் தோசை மாவு கிடைச்சா கூட whatever 2-3 கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்க்கு if everybody is able to eat that and drink tea along with it, then they are good to go. So I feel like dosa should have been a priority than a coffee. Okay. Any difference of opinion? எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு அந்த தீபக் கண்டென்ட் சொன்னீங்களா, அது வந்து 1 hour எபிசோட்ல வந்துச்சா? எந்த தீபக் கண்டென்ட்? அந்த தீபக் வந்து அருண் கிட்ட இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, எனக்கு ஞாபகம் இல்ல. இதுல என்ன அப்படின்னா ஜாக்லினே இதுக்கு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து காஃபி வந்து நிறைய பேர் குடிச்சிச்சுன்னா வந்து ஒரு மாதிரி லைட்டா பசி அடங்கும், அது 1 week த்ரூ அவுட்டாவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் பாயிண்ட். ஜாக்லின் சொன்ன அதே பாயிண்ட் தான். எனக்கு வந்து இதுல 2 பேர் மேலயும் பெருசா தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். நான் கேட்டேன் உங்ககிட்ட, பட் ஸ்டில் எனக்கு 2 பேத்து மேலயும் தப்பு இருக்குன்ற மாதிரி இதுல தோணல. ஆனா சாச்சனா வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஒரு பிரச்சனை ஆக்கி விடணும், நானும் இருக்கேன் பர்றா, நான் கண்டென்ட் கொடுக்குறேன் பர்றா, கேட்கறேன் பர்றா அப்படின்னு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது உண்மைங்களா? 5 பேரா? 100%. Thank you so much. 100% கன்ஃபார்மா. அந்த இடத்துல ஒரு டயலாக் சொல்லணுங்க முத்துக்குமரனோட. ஒன் செகண்ட் சொல்லுங்க பாய்.
one thing I just, yeah. One thing which I want to convey is Sachana will find each and every probability to instigate something to happen. As in, I don't know how many of you all agree பண்ணுன்னு எனக்கு தெரியல. That's But true though. she likes பாய் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பாய். அப்படி இருக்காங்க. எதோ ஓகே. இப்போ 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 கேக்குதா? ஓகே. இப்போ கேக்குதா? கேக்குது பாய். ஹலோ, இப்போ கேக்குதா? கேக்குது ஸோ கேக்குது. அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், எதையாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள எதையாவது ஒன்று பேசிட்டு இருக்கணும் அல்லது செயலில் செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ ஏதாவது ஒரு ஸ்மால் விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை பெருசு பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க பார்ப்பாங்கங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே. தட்ஸ் ட்ரூ தான். பட் அவங்க அந்த அந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து வேணும்னே அதை பேஸ் பண்ணும். அதுக்கு முத்துக்குமரன் வேற கேக்குறாப்ல, இப்போ என்ன இதை பத்தி உனக்கு பேசணுமா, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணுமா, பேசணும்னு சொன்னா நான் வேற கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறாரு. லைவ்ல அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் போச்சா ரசிகன்? ஐயா ரசிகன் லைவ்ல இன்னும் ஆமா வரலையா? ஓகே போச்சு. போச்சா? ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இவங்க சுபா ரொம்ப நேரமா சுபா ஐயா, கேட்டு சுபாக்கு முன்னாடி நம்ம சுகா சொன்னீங்களா? சுகா வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க ஐயா. இப்ப கை தூக்குறவங்க மன்னிச்சுக்குங்க. சுகா அண்ட் டாக்டர் மட்டும் பேசிட்டோம். பிகாஸ் நோ தே பீன் வெயிட்டிங். நாங்க 10:45 போட்டதுமே கையை தூக்கிட்டு திரும்ப கீழே போயிட்டாங்க கோச்சுக்கிட்டு. சுகா நீங்க பேசிருங்க. அடுத்து வந்து நம்ம டாக்டர் பேசிட்டோம். தேங்க்யூ டாம். ஆக்சுவலா நான் ரெண்டு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும் தான் வந்தேன். இந்த காஃபி இஷ்யூல வந்து ஜாக் சொன்னது கரெக்ட். என்னன்னா காஃபி வந்து பேசிக் நீட் ஐட்டம்ல தான் இருந்தது அந்த டேபிள்ல. இன்னொன்னு தோசை பேட்டர் வந்து லக்ஸரி ஐட்டம்ல இருந்தது. ஸோ ஜாக் சொன்னது கரெக்ட். ஸோ ஜாக் எடுத்தது வந்து பேசிக் நீட் ஐட்டம்ல இருந்து தான் அவங்க எடுத்தாங்க. இன்னொன்னு அவங்க எல்லா பேசிக் கிராசரிஸையுமே கவர் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா அந்த பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 5 minutes அதுக்கு முன்னாடிதான் அவங்க இது பண்ணாங்க. சோ அதுல எந்த இஷ்யூ இல்லை. இன்னொன்னு மூணாவது ப்ரோமோல வந்து ஒரு மாதிரி மிஸ்லீட் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க வந்து நீ படிக்கல, இதுக்குதான் நீ படிச்சிருக்கணுங்கிற மாதிரி அதை வந்து அவங்க கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்னது அந்த டேபிள்ல மேல இருந்த அந்த ஹெட்டிங்க நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தோசை பேட்டர் வந்து லக்ஸரி ஐட்டம்ல இருந்தது. சோ அதனாலதான் நான் அதை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை நீ அந்த ஹெட்டிங்க நீ படிச்சிருந்தா தெரியுங்கிறத அவங்க சொன்னாங்க. பட் அதை மிஸ்லீட் பண்ணி எல்லாரும் இந்த ஜாக்குக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க எல்லாருமே நீ உனக்கு எஜுகேஷன் இல்லை, நீ படிக்கலாங்கிற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க. சோ இது ரெண்டையும் நான் இது பண்ணணும்னு வந்தேன். இன்னொன்னு சாட்சனா வந்து நேத்திக்கு வந்து அவங்க நைட்டு ஒரு ஆஃப்டர் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கும் போது அந்த முத்து கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா எனக்கு எத்தனை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நான் டாப் 5ல இருக்கிறேன், எத்தனை பேரு இந்த மாதிரி விரும்பி இது பண்றாங்க அந்த மாதிரி. சோ அவங்க அந்த மாதிரி அவங்களா வந்து அவங்கள நினைச்சுக்கிட்டாங்க, நான் வந்து டாப் 5ல இருக்கேன், என்னை எல்லா மக்களும் விரும்புறாங்க, பிடிச்சிருக்கு. சோ அவங்க என்னன்னா நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த நேத்திக்கு எபிசோடுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுட்டு ரொம்ப கேஷுவலா இருக்க பொண்ணு இன்னைக்கு ஃபுல் லைவ்லயுமே முகம் வந்து சிரிப்பே வரல. எங்கடா பிரச்சனையை பிடிக்கலாம், என்ன பண்ணலாம், ஒரு மாதிரி கோபமாவோ இல்ல எங்க அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி மூஞ்சி கோமாவே வச்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்க எதுல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அவங்க அந்த மாதிரி அவங்களே அசூம் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இன்னொன்னு அவங்க 2 பேரும் ஒரு கேங்கா மத்தவங்களை ஃப்ரேம் பண்ற கேங்கா மாறி இருக்காங்க, சாச்சனா அண்ட் முத்து. எப்ப பாரு மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க. ஆக்சுவலா முத்துவோடைய டவுன்ஃபாலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பா சாச்சனாவா தான் இருக்கும். சாச்சனா வந்து நடுவுல இந்த கௌஷிக் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நடுவுல எங்க பாய் முத்து போயிட்டு இருக்கு. முத்து வந்து ஃபைனலுக்கு போகிறத வந்து நடுவுல இந்த கௌஷிக் வந்தா என்னன்னு அவங்க பாட்டுக்கு நடுவுல வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்களாட்டுக்கு. சோ முத்து அவரோட கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த பாசமலர் கதைகளை எல்லாம் கொஞ்சம் இல்ல அத கேமுக்கு ஃபோக்கஸ் வெளியே வச்சுட்டு பண்றாருன்னு நினைக்கிறேன் சுகா. ஏன்னா இன்னைக்கு அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, பசங்க வந்து பெண்களை வந்து அந்த 8ஆம் நம்பர் வரைக்கும் நிறுத்துறதுல சாச்சனாக்கு கொடுத்த பாயிண்ட் வந்து முத்துக்குமரன் தான் எந்திரிச்சு சொல்லுவாப்ல. அதை 1 hourல காட்டினாங்க. மத்த யாருக்கும் சொன்ன பாயிண்ட் இப்ப ஜாக்லின்க்குலாம் பாசிட்டிவா சொல்லிதான் 7ஆம் நம்பர் கொடுத்திருப்பாங்க. பட் அதை காட்டல. அதுவே வந்து சாச்சனாக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பார்ல, எங்க இருந்தாலும் பிரச்சனையை கிளறி விடுறது,
தேவையில்லாம கிரியேட் பண்றது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே சொல்லி தான் அவர் அந்த இடத்துலயே நிக்க வைப்பாரு. ஈவன் தோ ஹி வாஸ் கிவிங் ஃபோர். இல்ல இல்ல சோ ஹி நியூ. சாட்சனாவுக்கு அவர் ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவாரு. என்ன ஆஹா சொல்லுவாருன்னா அப்படியா? ஃபர்ஸ்ட் புரணி பேச பொசிஷன்ல இருந்து மாட்டாங்கன்னு சாட்சனா சொல்லுவாங்க டாம். புரணி பேச மாட்டாங்கன்னு சொல்லிதான் சாட்சனாவ சாச்சனாவை சொல்லுவாரு. இல்ல புரளி பேச யாரையுமே மாட்டாங்கன்னு பேக் ஃபைட் பண்ண சொல்லுவாங்க. மாட்டாங்க. இல்ல கடைசியா சொன்ன பாயிண்ட் அதுங்க. எங்க வந்தாலும் பிரச்சனைக்கு காரணம் நீதான், அங்க இருந்து இங்க குதிக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் வரதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா தான் அந்த ஒரு பாயிண்ட சொல்லுவாப்ல இல்ல. அது இல்ல கடைசி டாம், பாயிண்ட். 1 ஹவர்ல அப்படி காமிக்கல. 1 ஹவர்ல எப்படி காமிச்சாங்கன்னா, தட் எங்க பாய்ஸ் டீமுக்குள்ள வந்தபோது நீ வந்து கொஞ்சம் இது ஆட்டத்த கலைச்சிருக்க. அது கலகம் வந்து அந்த செஞ்சிட்டீங்க அப்படிம்பாங்க. அது கேமுக்காக நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா நீ வந்து புரணி இங்கிட்டு போய் அங்கிட்டு போய்லாம் நீ பேசுறது கிடையாது. என் கூட உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உன் மனசுல என்ன தோன்றதோ நீ அதை தான் சொல்ற. உன்னை வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்க வேண்டியது. ஐ எம் ஹாப்பி யூ கேம் இன்டு ஃபோர்த்னு 1 ஹவர்ல இதை தான் காமிச்சாங்க. இல்ல அவர் அதத்தான் அப்படியே அவரு சொல்லுவாரு, நீங்க பொய் லைவ்லயும் பேச சொன்னாரு. மாட்டீங்கன்னே சொல்லுவாரு முத்துக்கு தெரியும். சாச்சனா இங்க இருக்கிறது அங்கேயும், அங்க இருக்கிறது இங்கேயும் பேசிட்டே தான் இருக்காங்க. ஓகே எஸ். யாரோ பேசுனதா தடுத்து நிறுத்தினேன். சுகா உங்க பாயிண்ட நீங்க தெளிவுபடுத்திட்டீங்களா? இல்ல அதுதான் என்னன்னா கண்டிப்பா முத்து வந்து ரொம்ப அவருடைய பாதையில இருந்து லைட்டா டைவர்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் கண்டிப்பா சாச்சனா தான். ஸோ அகெயின் வந்து முத்து வந்து அவர் எப்படி கேம் விளையாடுறாரு, அவர் அறத்தின்படி விளையாடுறாரோ இல்லை வேற படி விளையாடுறாரோ, பட் எப்படியோ ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாரு. பட் இப்ப அவரோடதுல இருந்து தள்ளி போயிட்டு இருக்காரு. அவர் அந்த பாசமலர் அந்த டிராமாவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எப்பயும் போல அவர் போனாருன்னா மேபி ஃபைனலிஸ்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அவர் கையில தான் இருக்கு. தேங்க்யூ டாம். நன்றி. தேங்க்யூ so much சுகா. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சுபா. முத்து வில் பி டிராவலிங் வித் சாச்சனா for another 2 or 3 weeks until Sachana goes out. முடியலைங்க. So that is how, see, என்ன யதார்த்தம் என்ன அது மட்டும் தான் நம்ம கெஸ் பண்ணலாம். இதுதான் நடக்கும். நம்ம இங்க இருந்துட்டு நம்ம நினைக்கிறோம் முத்து வந்துட்டு வில் நாட் இருந்தா நல்லா இருக்கும், அவரோட கேமை பார்த்தா மட்டும் நல்லா இருக்கும். நோ, அது அப்படி நடக்காது. அவர் சாச்சனா வில் பி வித் முத்து அண்ட் முத்து வில் கெட் கேரிட் அவே. நாளைக்கு வந்து சாச்சனா சொல்றத கேட்கிற அளவுக்கு கூட முத்து வரலாம், வாய்ப்பு இருக்கு. இப்பவே கேக்குறாருங்க. நான் திருப்பி அதான் சொல்றேன். So see, அதான் that is what the point I am coming சொல்றேன். to. அதை வச்சு முத்து கேன் அட்டாக் பீப்புள் ஆல்சோ, அட்டாக் அதர் ஹவுஸ்மேட்ஸ் ஆல்சோ. வார்த்தைகளாக அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நாலேஜ் எங்க வரும் முத்துக்கு அப்படின்னா அவரோட காதுல அது ஓதப்படும். ஸோ அதை வச்சு ஆக்சுவலி நான் முத்துவை பார்த்தது வந்து முத்து வில் பி அ செப்பரேட் டோட்டல் இண்டிவிஜுவல். அவருக்கு அகெயின்ஸ்ட் தான் த என்டையர் ஹவுஸ். இதில் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இந்த குரூப்பில் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் யார் யாருன்னு. ஸோ முத்து வில் பி அட் பார் அபவ் ஆல் அப்படிங்கிறது தான் ஒரு 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 பிம்பம் செட் பண்ணி இருந்தது. பட் இப்போ இந்த பிம்பம் உடையுது. And I will not pinpoint only on Sachana. We have to pinpoint straight to Muthu's face. அங்கே தான் காமிக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட் யூ ஹாவ், ஒரு ஒரு கேப்பபிலிட்டி, யூ நோ வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப், யூ நோ ஹவு டு கேரி யுவர் செல்ஃப் இன் த ஹவுஸ். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதுலேருந்து when you deviate, then it is like a house of cards. கடை அப்படின்னு உடையறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்போ as an audience நம்ம we can just watch how it's going to unfold. அவ்வளோதான். தேங்க்ஸ் சுகா சொல்லி முடிச்சுட்டாங்க. I think we can just move on to hi Himad. Himad is coming here. Yes. Hi Himad. ஹாய், வணக்கம் பாய்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கு ஜி. சூப்பர் ஃபன் பண்றீங்க ட்விட்டர்ல. போங்க, இங்க வந்துட்டீங்க. சும்மா அப்படியா? கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு போலாம். அப்படியா? கொஞ்சம் வந்து டாம போட்டு முத்துன்னு முத்திட்டு போயிட்டோம்னா தான் அவருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதான் Himad.
அதே ஐயா ஃபென்டாஸ்டிக். எனக்கு வந்து இன்பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் மெசேஜ் நீங்களும் இமாதும் பேசுற கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கு. அவர் என்ன போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுல நீங்க என்ஜாய் பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படின்னு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா பேருமே சூப்பர். உங்களுக்கே போய் சேரும் இமாத். ஒரு நல்லா 4 இருக்கு. பேர் வந்து மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கட்டும். அவங்களுடைய கேள்விகளுக்கு மட்டும் அஷ்ரப் பாயும், இமாதும் வந்து பதில் சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்து வந்து யார் லைன்ல இருக்கிறது? நம்ம டாக்டர். டாக்டர் எஸ் டாக்டர் யூ கேன் டாக். ஹலோ ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். நான் வந்து கிராசரி பற்றி தான் பேச வந்தேன். கிராசரியில் ஆனியன் எவ்வளோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்களா? சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக கேட்குறேன். இல்லைங்களையா? ஓகே, அதில் 2 கேஜி 90 ருபீஸ்னு போட்டிருக்கு. ஜாக் அப்புறமா விஷால் வந்து பார்க்கும்போது அது 10 கேஜி 900 ருபீஸ்னு சொல்லி போட்டு விட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா 10 கேஜி 900 ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 கேஜி 450 சொல்லி பண்ணாங்க. அங்கேயே ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கல் எரர் ஆயிடுச்சு. ஓகேவா? அவங்க 5 கேஜி 450 சொல்லி போட்டிருக்காங்க அங்கே. பட் க்ராசரி லிஸ்ட்டில் அது டிவியில் வந்தது வந்து 2 கேஜி 90 ருபீஸ்ன்னு. அங்கேயே அவங்க ஒரு 225 ருபீஸ் அங்கே மிச்சப்படுத்திட்டாங்க. அந்த விஷயத்தில் வந்து இந்த காஃபி இது தோசை பேட்டரு என்னோட ஒரு இது என்னன்னா, ஜாக் அப்புறமா தீபக் 2 பேர் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த கால்குலேஷனில் வந்து சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். விஷால் வந்து என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல அவரு. அந்த அப்புறமா மஞ்சரி அவங்க வந்து கேட்டாங்க. மஞ்சரி அவங்க வந்து ஜிஞ்சர் அப்புறமா கார்லிக்கு வந்து கம்மியாக தானே இருந்துச்சு 60-40 ருபீஸ் சொல்லி ஜாக் கிட்ட கேட்பாங்க. ஜாக் வந்து இல்லை அதெல்லாம் 200 ரூபா 300 ரூபா இருந்துச்சு